ஒரு விஷயம் வந்து வேறு மாதிரி நடக்கும்போது தான் குடும்பத்து மேல ஒரு பாசம் தனியா வரும் எப்பவுமே. இப்ப விஜய்க்கு எல்லாம் சொல்ல மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இஃப்தாருடைய நிகழ்ச்சியில பல விஷயங்கள விஜய் ஓப்பனாவே பேசியிருந்தாரு. தொடர்ந்து என் மீது நெறைய அவதூறுகள்லாம் பரப்பப்பட்டு வருது. அதன் மூலமாக எப்படியாவது என்ன அவமானப்படுத்தலாம், எப்படியாவது என்ன அடிக்கலாம். நான் அப்படியே போயிருவேன் அப்படின்றது காரணத்துக்காக தினம் தினம் என்ன அவமானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கிற மாரி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தாரு. ஆக்சுவலா அவர் சொன்னத மாரியே நம்ம 3 நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். எஸ், நம்ம எஸ். என்னென்ன சொன்னோமோ அதில போட்டிருக்காங்க பாருங்க. அத அவர் எஸ். சொல்லியிருக்காரு. சார் தொடர்ந்து இவர பத்தி வெறும் நெகட்டிவ் நியூஸ் மட்டும் தான் வந்துகிட்டு இருக்கு. இத கரெக்ட்டா பண்ணிட்டு இருக்காங்க. எப்பலாம் இவர் இந்த புரோகிராம் போறாரு, அப்படி இல்லன்னா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ்ல பேச போறாருன்னா, உடனே ஒரு நெகட்டிவ் நியூஸ் போட்டு அத யாருக்குமே போய் சேராத அளவுக்கு பண்றாங்க அப்படி சொல்லியிருந்தா, இத விஜயே அவர் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம சங்கீதா அவர்களுக்கு அவர் விவாகரத்து குடுக்க விருப்பம் இல்லை. அப்படிங்கிற மாரியான ஒரு தகவலும் வந்துகிட்டு இருக்கு. எஸ், எஸ். என்ன நடக்குது? இன்னும் நெறைய நியூஸ் எல்லாம் இருக்குது சொல்றேன்னு சொன்னீங்களே. இப்போ நேற்று வந்து இஃப்தார் நிகழ்ச்சியில விஜய் கலந்து கொண்டபோது நம்ம பேசின சில வீடியோ 2 மணி நேரம் முன்னாடியே பேசியிருக்கோம். அது அவருடைய பார்வைக்கு போயிட்டு இருக்கு. நேயர்களுடைய கருத்துக்களையும் பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லியிருக்கோம். நம்ம பார்த்ததனுடைய விளைவாக நேற்று இந்த இஃப்தார் நிகழ்ச்சியில விஜய் அவர்கள் பேசுறத நான் நினைக்கிறேன். அதை பேசுறோம் நம்ம. டைவர்ஸ் மேட்டர் சொல்கிறீங்க ஒய்ஃப் இதை அது சம்மந்தம் அடுத்து நான் பேசுகிறேன் நம்மளுக்கு. பட் இங்கே இஃப்தாரில் பேசும்போது கொஞ்சம் உணர்ச்சிகரமாக பேசின விஷயத்தை நம்ம பார்க்க முடிஞ்சுது. அதில் என்னை தொடர்ந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு அடிச்சுட்டே இருக்காங்கிற விஷயத்தில் சொல்லும்போது இந்த பொலிட்டிக்கல் ரீதியாகவும் பேசினார், தன்னுடைய குடும்பத்தினுடைய விஷயமும் அவர் மைண்டில் ஓடிட்டுனால அது சம்மந்தமாக பேசினார். நான் அடுத்து நான் பேச போகிறதில்ல சொல்கிறேன் உங்களுக்கு. இதற்கு முன்பாக பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5 நாட்களுக்கு முன்பாக நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். விஜய் தன்னுடைய சொத்துக்களை விற்று கட்சிக்கு செலவு பண்ணிட்டு இருக்கான்னு விஷயத்த சொன்னேன். பட் இது எதுன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பேசணுன்றதே நான் சொல்லியிருந்தேன். இப்போ அது டீட்டெயில்ஸ் நான் சொல்ல விரும்புகிறேன். நான் இதை முதல்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் கட்சியில் ஆட்டி நிதி வாங்கலை, டொனேஷன் ஆட்டி வாங்கலை. இவருடைய கஷ்டப்பட்டு சம்பாரித்து சேர்த்து வச்ச சொத்துக்களை அசால்ட்டாக வாங்கி போட்டது இப்போ தேவைப்படுது, கட்சிக்கு கொடுக்கணும். நான் ஒவ்வொரு தொகுதியிலுமோ 40 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டு ஒரு சூழ்நிலை இருக்குது. பட் அதன் விளைவாக பார்த்தீங்கன்னா ரசிகர்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, தொண்டர்களை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி, ஏன்னா அவர்கள் கூட மட்டுமே சொந்த காசு அது ஸ்கூல் பசங்க இந்த பேக்கு அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இங்கே இப்போது 237 தொகுதியிலும் நான் நிற்கிறேங்கும் போது இதுக்கு வேண்டிய செலவுகளை விஜய் பண்ணுறாரு. அதற்காக தான் சென்னையில் வாங்கி போட்ட நிறைய இடங்கள் வாங்கி போட்டிருக்காரு. அதில் சில இடங்களில் 2 இடங்களை சேல் பண்ணிட்டாரு, சில இடங்கள் லீஸ் கூட்டிருக்காரு சொல்லுவோம். பட் அதாவது குறிப்பாக பார்க்க போனோம்னா வடபள்ளி பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடு ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்தில் அவருடைய அப்பா எஸ்சிஎஸ் அவர்களுடைய அலுவலகம் அங்கே தான் இயங்கிட்டு இருக்கு. நம்ம எஸ்சிஎஸ்ஐ மீட் பண்ணும்போது விஜய் பண்ணும்போது அங்கே இருக்கும்போது விஜய் வருவார். அப்போ அந்த மண்டபம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு தயாரிப்பாளர் மாஸ்டர் பத்துற தயாரிப்பாளர் திரு லலித் அவர்களுக்கு லீஸ்க்கு விட்டுருந்தாங்க முதல்ல. இப்போ அதை ரன் பண்ணிட்டு இருந்தார் அவர். இப்போது இங்கே பணம் தேவைப்படுது விஜய்க்கு. அதன் விளைவாக அந்த மண்டபத்தை லலித் அவர்களுக்கே வித்துட்டாங்க. ஸோ அது ஃபஸ்ட்டு அது முக்கியமான ஒரு பாயிண்ட். ரெண்டாவது நம்ம எடுத்துட்டோம்னா சென்னையினுடைய மையப்பகுதியில் ஒரு இடத்த விற்றுருக்காரு அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லியிருந்தோம். அதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அண்ணா நகரில் திருமங்கலம், ஸோ அந்த பகுதியில் ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒன்று இருந்தது. பட் அதை மிகப்பெரிய ஒரு விலைக்கு விற்றுருக்காரு. பட் என்ன காரணம்னா இங்கே கட்சிக்கு இப்போ நிறைய தேவைப்படுற ஒரு பட்சம் இருக்குது. இதுதான் முக்கியமான விஷயம். அந்த இடத்த பிரபல சேனல் நிறுவனம் ஒன்று வாங்கியிருக்காங்க. பட் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் நிறைய பள்ளிக்கூடங்கள் அவங்க ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த இடம் ஒரு மையப்பகுதி அப்படிங்கும்போது திரும்ப என்ன ரேட்ங்கிறது உங்களுக்கு தெரியும். பட் அங்கே ஒரு ஸ்கூல் கட்டினா நல்லா இருக்கும்ன்ற அந்த ஒரு விஷயம் வரும்போது தான் இவருக்கு பணம் தேவைப்படுது, அவங்க வாங்குற தேவைன்னு டக்குன்னு விற்றாங்க. பட் இது தவிர பார்த்தீங்கன்னா 2 கல்யாண மண்டபத்தை லீஸ் கூட்டிருக்காரு. ஒன்று போரூரில் இருக்குது, போரூர் ரவுண்டானான்னு சொல்லுவோம், அது பக்கத்தில் ஒரு கல்யாண மண்டபம், சாலிகிராமத்தில் ஒரு கல்யாண மண்டபம். ஸோ அதையும் ஷோரூமுக்கு விட்டுருக்காங்க, லீஸ் கூட்டிருக்காங்க. பட் இதுக்குள்ளே வர வருமானங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கட்சிக்குள்ளே தான் போட்டு செலவு பண்ணிகிட்ருக்கார். ஏன்னா பண்ணணும் இல்லையா, அவர் வழியில் இல்லையா, அவர் போக்குவரத்து இருக்குது. ஸோ தனி ஜெட்டில் போகிறாங்க வர்றாங்க, இவ்வளோ செலவுகள் இருக்குது. பட் இந்த டீட்டெயில்ஸை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணணும். எந்த இடம் சென்னையில் எதற்காக விற்றாரு அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லணும்னு ஆல்ரெடி பேசியிருந்ததுனால இப்போ இந்த இடத்த நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்குது. ஏன்னா நம்ம சொல்லும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு அனலைஸ் பண்ணி எது கரெக்டாக இருக்கோ அதை நம்ம பப்ளிக் நேரலுக்கு நம்ம சொல்லிகிட்ருக்கோம். பட் இங்கே இந்த சொத்துக்களை விற்றா கூட அதிலிருந்து வரக்கூடிய பணங்கள் அவர் எடுத்துகிட்டு தனியாக வச்சுக்கிறதோ பூட்டி வச்சுக்கிறதோ அவர் கொடுக்குறதுக்கோ இல்லை, இங்கே தெளிவாக புரிஞ்சுங்க, அது எல்லாமே அக்கௌண்ட்டில் தான் ஏறுது.
ஸோ எவ்வளோக்கு விற்கிறோம் அந்த பணம் பூரா அக்கௌண்ட்டில் ஏறுது, அதை வச்சுட்டு செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இது தவிர பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அங்கே கணக்காட்டணும் என்னென்ன செலவு பண்ணீங்க எல்லாத்தையும். எவ்வளோ வாங்கியிருக்காங்க, கேஷில் அக்கௌண்ட் எவ்வளோ ஏறி இருக்கு, எவ்வளோ விற்றுருக்காங்கன்னு கரெக்டாக ப்ரொசீஜராக போகும்போது இது டேக்ஸில் கரெக்டாக ஒரு பே பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் பொசிஷனில் வந்து டேக்ஸ் ஹோல்டராக இருக்கார். 80 crores வரைக்கும் கட்டின செகண்ட் பொசிஷன் இருக்கார். ஃபஸ்ட்டு பொசிஷனில் யார் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியில் இருக்கிற ஷாருக் கான் அவர்கள் தான் டேக்ஸ் ஹோல்டரில் வந்து நம்பர் 1ல் இருக்காங்க. அதிகபட்சமாக டேக்ஸ் கட்டின ஒரு லிஸ்ட்டில் ஷாருக் கான் இருக்காங்க. அடுத்து வந்து விஜய் இருக்காங்க. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியல, இந்த இடம் எதுக்கு விற்றாங்க, எந்த இதுக்கு பண்ணுறாங்க, இந்த டேக்ஸ் ஹோல்டர் வச்சு இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது வந்து விஜயை வந்து பர்டிகுலராக வந்து அடிக்கணுங்கிற நோக்கத்திலே சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அது நோக்கம் இல்லை. சில விஷயங்கள் தெளிவுபடுத்தணும் நேயர்களுக்கு. இதெல்லாம் எதுக்கு விற்றாங்க, இந்த காசு வேற எங்கேயோ போகுதுன்னு சொல்லி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அது எங்கேயும் போக கிடையாது, மக்களை செலவு பண்ணுறதுக்காக வச்சுருக்காரு. ஸோ இந்த டேக்ஸ் ஹோல்டர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து இது தவிர விஜய் அவர்களுக்கு வந்து ஓய்வு பிரிவு வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அது எதை நோக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்டில் இப்போ டேக்ஸ் ஹோல்டர் இருக்காங்க இல்லையா, இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து அப்ளை பண்ணணும். எனக்கு கொஞ்சம் பாதுகாப்பு தேவை, நான் நிறைய இடங்களுக்கு போகிறதுனால அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போய் ஒரு மனு போட்டு அப்ளை பண்ணும்போது காரணம் கேட்பாங்க. அந்த காரணத்தை விஜய் தெளிவுபடுத்தணும். அப்போ இவர் டீட்டெயில் சொல்கிறாங்க. சொல்லும் போது டேக்ஸ் ஹோல்டருக்கும் போது அதுக்கு ஒரு தனி மரியாதை இருக்குது. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய நிர்வாகம் வந்து விஜய் சொல்கிறது வந்து எதை நோக்கி, எதுக்கு இந்த ஓய்வு பிரிவுங்கிறத அவங்க வந்து அங்கேருந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு அனலைஸ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரம் டைம் எடுத்துக்குவாங்க. இவர் சொல்கிறது நிஜம் தானா, இவருக்கு ஏதாவது த்ரெட் இருக்கா, அட்வான்ஸ் டேக்ஸ் பேருக்கு இந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து நீங்கள் வாங்கலாம், அவர்களுக்கு முன்னுரிமை தரப்படும். அப்போ இங்கே வந்தாங்க, பார்த்தாங்க, விஜய்க்கு ஒரு பாதுகாப்பு தேவைங்கிற ஒரு பட்சத்தில் இவர் நடிகராக இருக்கும்போது அவர் கேட்கல. பட் அரசியலுக்கு நுழைஞ்சதுக்கு பிறகு அவர் தேவைப்படுது, கேட்குறாங்க, வந்தாங்க, பார்த்துட்டு ஓகேன்னு விஜய் கண்டிப்பாக தேவைங்கும் போது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஓய்வு பிரிவு விஜய்க்கும் தரப்பட்டது. இப்போ ஓய்வு பிரிவில் தான் இருக்கார் அவர். பட் இது சும்மா வந்து கொடுக்க மாட்டாங்க யாருமே. இதற்கும் விஜய் செலவு பண்ணணும். ஓய்வு பிரிவில் எத்தனை பேர் வர்றாங்கன்றதை பார்த்துட்டு மந்த்லி ஒரு பேமெண்ட் வந்து விஜய் அங்கே பே பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இவ்வளோ செலவுகள் இருக்கா? அப்போது ஒரு மனிதன் வந்து சினிமாவில் சம்பாரித்து சேர்த்து வச்ச சொத்துக்கள் அசால்ட் வாங்குறேன், இதை ஒன்றா விற்று தான் இப்போ பண்ணிகிட்ருக்கார். ஸோ நமக்கு தெரிஞ்ச வரைக்குமே விஜய்க்கு என்ன பண்ணுறார், என்ன செஞ்சிட்ருக்கார் அப்படிங்கிறது நிறைய வீடியோவில் பேசியிருக்கோம். இப்போவும் இந்த இடத்த வந்து விற்றது, லீஸ் கொடுத்தது எதை நோக்கி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் இப்போ நமக்கு வந்த தகவலில் நேரில் சொல்லணும்னு நினச்சோம். இந்த தகவலை சொல்கிறேன் சார். இப்போ இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, இஃப்தார் ஃபங்க்ஷனில் வந்து கொஞ்சம் விஷயத்தெல்லாம் கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டார் அப்படின்னப்போ க்ளீனாக தெரிஞ்சுது. ஆக்சுவலாக என்னுடைய குடும்ப பிரச்சனையை வச்சு என்னை டோட்டலாக காலி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அடுத்தது அதுவும் பெருசாக ஈடுபடலை. அப்போ நான் டெல்லிக்கு போகும்போதோ அங்கே போய் சேர்ந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அடுத்து அவமானப்படுத்துனீங்க அப்படின்லாம் சொன்னார். இதில் இந்த முதல் முறையாக அவர் பேசும்போது க்ளீனாகவே தெரியுது அவர் வந்து ஃபேமிலியை பற்றி பேசியிருக்காருல்ல. இல்லை, இஃப்தார் லைனத்தை பேசுகிறது ரொம்ப மனசுக்குள்ளே ரொம்ப நாள் அந்த அழுத்தம் இருந்து, ஏன்னா அவர் டக்குன்னு எதுவுமே பேச மாட்டார், மனசுக்குள்ளே வச்சுட்டு தேவைப்படும் போது ஒரு விஷயத்தை பேசுவார். ஆனால் சில நேரங்களில் சில விஷயங்கள் உடனடியாக பேசுனா சிறப்பாக இருக்குன்னு தான் நான் சொல்லிக்கல விரும்புகிறேன். அது விஜய் அவர்கள் பேசணும். பட் நேற்று இஃப்தாரில் பேசின அந்த சம்பவங்கள் வந்து உணர்ச்சி பூர்வமாக தான் இருந்தது. எல்லாருமே அழைத்து நேற்று அந்த நோன்பு நிறைவு பண்ண வேலை இது சிறப்பாக இருந்தது அது. பட் இங்கே வந்து தன்னுடைய ஃபேமிலியில் போட்டு அடிக்கிற ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தினார். அந்த அதாவது பிரச்சனை இருக்குங்கிறது ஓகே, இன்னும் மறுப்பதற்கு இல்லை, அது இருக்குது. பட் அதுக்கு மேலே திரும்ப பிரச்சனை இருக்குது, பிரச்சனை அடிக்க சொல்லும்போது சங்கீதாவை விஜய் டைவர்ஸ் பண்ண போகிறாரு கன்ஃபார்மாக. பட் இருக்கிற சொத்தை பூரா விற்றுட்டு வேற யாருக்கோ வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நிறைய பேசப்பட்டிருக்கு, ஒரு தகவலாக இருக்குது. ரெண்டாவது இன்னொருத்தர் வேறு கல்யாணம் பண்ண போகிறாரு அப்படிங்கிற விஷயம்லாம். பட் எதுவுமே இல்லை, அவர் பேரில் சொத்துக்கள் நிறைய கஷ்டப்பட்டு வாங்கினது. இப்போ விற்றது கூட அவர் பேர் இருக்கிறத விற்றுருக்காரு. இன்னும் பசங்க மேலே சொத்து வாங்கி போட்டிருக்காரு, ஒய்ஃப் பேர்லேயும் இருக்குது. அவர் ரொம்ப வந்து ஃபேமிலி அஃபெக்ஷன் உள்ளவருங்கிறதுக்கு ஒரே உதாரணம், இது வரைக்குமே அவர் டைவர்ஸ் கொடுக்கல, எது சம்மந்தமாக அவர் பதில் பேசலை. மனைவி சங்கீதா அவர்களுக்கு கொடுத்த விளைவு இப்போ இருக்காது. பட் கொடுத்துருந்தாருன்னா ரொம்ப ஃப்ரீ பேடாக இருந்திருக்கலாம். அவர் பாட்டு சங்கீதா இவர்கள் கேட்டால் தானே பிரச்சனை, சங்கீதாவை கேட்கும்போது அசால்ட்டாக கொடுத்துட்டு போயிருக்கலாம். 5 வருடமாக கொடுக்காது, இனிமேல் கொடுக்க போகிறாரு. சில நண்பர்கள்லாம் எல்லாம் பேசும் ஒரு தகவல் வந்தபோது பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கே தவிர டைவர்ஸ் பண்ண வாய்ப்புகள் இல்லைங்கிற ஒரு தகவல் தான் எனக்கு வந்தது. அதை ஸோ அது நேற்று வந்து ரொம்ப அது உணர்ச்சி பூர்வமாக பேசின விஷயத்தை பார்க்க முடிஞ்சுது. ரெண்டாவது பி டீம்னு சொல்கிறாங்க, பிஜேபியில் எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லி, நான் யாருக்குமே பி டீம் கிடையாது,
நான் 234 தொழில் தனியாக நிற்க போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தை நேற்று வந்து டோட்டலாக தெளிவுபடுத்துறாரு. என்னை பற்றின விஷயங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சார் அப்படிங்கிறதா நேற்று இஃப்தார் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க முடிஞ்சுதீங்க. அதனால் நானும் திரும்ப சொல்லிக்க விரும்புகிறேன், அவர் டைவர்ஸ் பண்ணுற ஒரு எண்ணத்தில் இப்போதைக்கு இல்லை, பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நிறையா அவரோட ஃபேமிலி சர்க்கிளில் பேசி விஜய்க்கு சில விஷயங்கள் புரிய வச்சுருக்காங்க. அது நிரந்தரமில்லை, இதுதான் நிரந்தரம், பசங்க இருக்காங்கிற விஷயத்தெல்லாம் தெளிவுபடுத்தியிருக்காங்க. அவர் குழந்தை கிடையாது விஜய், ஏதோ ஒரு விஷயம் நடந்தது, எல்லாமே உண்மை தான். பட் அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காருன்னு வச்சுங்களேன். ரெண்டாவது அரசியல், இப்போ நேரம் இல்லை அவருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிரச்சனையை பார்க்க நேரம் இல்லை, குடும்ப பிரச்சனை எப்போனாலும் பார்த்துக்கலாம். ஏன்னா அது கோர்ட்டுக்கு பிறகு ஏப்ரல் 20 வருது, ஏப்ரல் 20க்கு அட்டன் பண்ணாமல் கூட மே மாதம் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அவர் பார்த்துக்கிறார். எனக்கு வந்த தகவல் வந்து சங்கீதா அவர்களை இவர் டைவர்ஸ் பண்ண விரும்பவில்லை அப்படிங்கிற தகவல் தான் தெரியுது. மீண்டும் சில வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு நமக்கு. இது இந்த இடத்துல தெளிவுபடுத்தி நம்ம விரும்புகிறோம். இதில் இன்னொரு சிறப்பாக பார்க்கணும்னா, இஃப்தார் நிகழ்ச்சியில் விஜய் அவர்கள் பேசிட்டு வெளில வரும்போது பார்த்தோம்னா பெண்கள் நிறைய பேர் இருந்தவர் நம்ம பார்த்து, கிட்டத்தட்ட எல்லாமே 40-45 வயசுக்குள்ளப்பட்டவர். இந்த நிகழ்ச்சியில் டைவர்ஸ் பக்கம் ஒரு பக்கம், நடிகர் ஒரு பக்கம் சொல்லி விஜய்க்கு அந்த கிரேஸ் இறங்கிருச்சு, அவர் சொந்த பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தெளிவாக சொன்னதன் விளைவாக தான் நம்மளுக்குள்ளே போக விரும்பலை. ஸோ இங்கே வந்து அந்த பெண்கள்கிட்ட பேசும்போது வந்து இவ்வளோ நிகழ்ச்சியில் சம்மந்தப்பட்டு ஒரு விஷயம் கேட்கும்போது அவர்கள் வந்து குடும்ப பிரச்சனை அது பார்த்துக்குவார், வேறு எங்கேயும் போக மாட்டார், எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லும் போது பார்த்தா பெண்களுடைய ஆதரவு இன்னமும் விஜய் இருக்குங்கிறத தெளிவுபடுத்த வேண்டியதாக இருக்குது. அவர்கள் சொன்ன வீடியோவும் நிறையா இருக்குது, போய் பார்த்தீங்கன்னா தெரியும். எங்களுடைய ஓட்டு ஒட்டுமொத்தமாக விஜய் அவர்களுக்கு தான் அப்படிங்கிறதுல தெளிவாக மக்கள் இருக்காங்க. அப்போ பெண்களுடைய ஆதரவு இன்னும் குறையல அப்படிங்கிற விஷயம் நமக்கு வந்து பார்வைக்கு வருது. அதை ஸோ நேற்று நடந்த அந்த இஃப்தார் நிகழ்ச்சி வந்து உண்மையிலேயே அவர் மனசுக்குள்ளே இருந்ததும் நிறையா விஷயங்கள் பேசப்பட்டுருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சான்னு தான் நினைக்க தோணுது, அது நமக்கு தோணுது. அதை ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதற்கிடையில் வந்து அவருடைய பொண்ணும் விஜய் அவர்கள்ட்ட கொஞ்சம் பேசின விஷயமும் இருக்குது. விஜய் அவர்கள் கொஞ்சம் எமோஷனலானதும் ஒன்று இருக்குது. பட் இதற்கெல்லாம் தீர்வு வந்து எலெக்ஷன் முடிஞ்சது பிறகு ஒரு முடிவு பண்ணுறதா இருக்கார். பட் இங்கே இன்னொரு சிறப்பாக பார்க்கணும்னா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன், விஜய் அவர்கள் ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத 10 நாள் முன்னாடி சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட இப்போ எல்லா சேனலுமே அது உறுதிப்படுத்துகிறாங்க. நம்ம தான் முதல்ல வந்து விஷயத்தை வெளில கொண்டு வந்தோம். ஏன்னா விஜய்க்கு ஒரு நெருங்கிய நண்பர் அவர். விஜய் படத்தில் ஜனநாயகன் படத்தில் அவர் நடிச்சிருக்காரு. பட் யூடியூப்பில் இன்றைக்கி ஜென்ஸுக்கிட்டு அந்த 2K கிட்ஸுங்களுக்கு வந்து ஏகப்பட்ட மில்லியன் கணக்கில் வச்சு ஃபாலோவர் வச்சு அவர் சொன்னால் சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பட்சம். ரெண்டாவது விஜய் கொஞ்சம் ஃப்ரீக்வன்ஸாக கொஞ்சம் பேசணும் அப்படின்னா ஒரு நண்பர்கிட்ட போகும்போது நிறைய விஷயங்கள் பேசுறது வாய்ப்பு இருக்கும். அவரும் கேஷுவலாக பேசக்கூடியவர். அப்போ இங்கே விஜய் அவர்கள் இந்த குடும்பத்தினுடைய பிரச்சனைகளும் அந்த ஒரு லவ்ஃபுல்லாக பசங்க மேலே எப்படி இருக்குது என்ன இருக்கிற விஷயத்தையும் இந்த இன்டர்வியூவில் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருந்த தகவல் நமக்கு வந்திருக்கு. அது விரைவில் இந்த எலெக்ஷன் முன்னாடி அவருடைய இன்டர்வியூ அந்த யூடியூப் சேனலில் வரணும்னு நினைக்கிறேன். நான் இதை கிட்டத்தட்ட வந்ததுன்னா அது தாறுமாறாக இருக்கும். நிறைய விஷயங்கள் கேள்வி கேட்டதுக்கு விஜய் மனப்பூர்வமாக அதில் பேசியிருக்கான்ற ஒரு விஷயமும் வருது நமக்கு. அதை எப்போ வருங்கிறது மட்டும் தெரியல நமக்கு. அந்த டேட் தெரிஞ்சாலும் அந்த விஷயத்தை நம்ம டிக்ளேர் பண்ணலாம். அதை ஸோ நம்ம வந்து விஜய் பற்றின விஷயங்கள் நமக்கு வர்றது தகவலில் முதன்மையாக வரும்போது அதை ஃபஸ்ட்டே நம்ம வந்து சொல்லுன்ற ஒரு நோக்கத்தோடு, ஏன்னா இல்லாத நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம இருக்கிறது மட்டும்தான் பேசணும்னு நினைக்கிறேன். திரும்பவும் சொல்லிக்கிறேன், விஜய் சரி பண்ணுறதா சரின்னு சொல்கிறேன், தவறுனா தவறுன்னு சொல்கிறேன். இதுதான் வர்ற தகவல் ஒன்றா வந்துட்டு இருக்கும்போது நம்ம டக்கு இமீடியட்டாக கொடுத்துட்ருக்கோம். இடங்கள் விற்று பேசுன்றதை சொல்லியிருக்கோம். அது டேக்ஸ் கூட செகண்டாக இருக்கான்னு 80 crores இருந்தில்ல ஃபஸ்ட் இதில் ஷாருக்கான்னு அவர் 90 crores டேக்ஸபிள் பே பண்ணி அவரு நல்ல பொசிஷன். இப்போ விஜய் ஒன்று இருக்கார், எதையுமே அவர் பிளாக்ல வாங்கலை, சொத்துக்கள் அரசியலுக்காக மக்களுக்காக செலவு பண்ணிட்டு இருக்காரு. இங்கே தெளிவுபடுத்திக்கொள்ள விரும்புகிறேன். ஸோ அந்த இன்டர்வியூ வரும்போது நிறைய கேள்விகளுக்கு பதில் விஜய் சொல்கிறேன். ஓகே, அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மக்கள் ரொம்ப நாளாக சார் விஜய் பேசுங்க சார், நீங்கள் ஏன் அதை பற்றி வெளிப்படையாக பேச மாட்டேன்றீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேள்விகள் கேட்டிருப்பாங்க. அதை நமக்கு கம்ஃபர்ட்டான ஒரு ஆள்கிட்ட வந்து பேசும்போது அது ஓப்பனப்பாக பேசல. எப்பவுமே ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசும்போது உள்ளுக்குள்ள விஷயங்கள் நிறைய வெளில வரும். நீங்கள் தேர்ட் பார்ட்டி அறிமுகம் இல்லாத ஒருத்தர் பேசும்போது பார்த்தீங்கன்னா என்ன கேள்வி அதுக்கு தான் பதில் வரும், சில விஷயங்கள் வராது. அப்போது அவங்க எந்த மாதிரி போடுவாங்கன்ற ஒரு விஷயமும் தெரியாது. இப்போ இவருன்னா இவர் நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால வீடியோ எடுத்து முடிச்சுட்டு எடிட் பண்ணி முடிச்சு எல்லாம் பார்க்கும்போது அந்த எபிசோட் போகிறதுக்கு ஷெடியூல் பண்ணுறதுக்கு முன்னாடி விஜய்கிட்ட வந்து கண்டிப்பாக அவருடைய பார்வைக்கு போகும். விஜய் அதை பார்த்துட்டு தான் இதில் என்னென்ன தேவை இருக்குது, தேவையில்ல கூட எடிட் பண்ணுங்கன்னு சொல்லலாம். பட் இது எல்லாமே அவருடைய கவனத்துக்கு போய் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நிறைய விஷயங்கள் விஜய் வந்து பேசியிருக்காரு. இது நேயர்களுக்கு கேட்கும்போது புதுசாக இருக்கும். விளக்கங்கள் நிறையா கொடுத்துருக்கதா ஒரு தகவல் வருது சார். நீங்கள் அவர் என்ன பேசியிருப்பாருங்கிறத வந்து நீங்கள் போடுற அந்த கொஸ்டின் மார்க்கில் எனக்கு லைனாக தெரியுது, அவர் இதை பற்றி தான் குறிப்பாக பேசியிருப்பார் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்த யூடியூபரும் வந்து நிறைய பொலிட்டிஷியன்ஸ் எடுத்திருக்காரு, சினிமா செலிபிரிட்டிஸ் எடுத்திருக்காரு, நிறைய பேர் கேட்க யோசிக்கிற கேள்விகள் எல்லாத்தையுமே கேட்டிருக்காரு.
அது நல்ல சூப்பரான கேள்விகள்லாம் கேட்பாரு அவர்கிட்ட ஒரு கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கும். அவர் ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரியான கேள்விகள், நான் உன்னை மடக்கிறேன் பாரு அப்படி அந்த மாதிரியான ஒரு கேள்வி. அவரும் நிஜத்தை மட்டுமே தான் கேட்பாரு, அது மட்டும்தான் வெளியில் வரும். இந்த கான்ட்ரவர்சி மட்டும் போக மாட்டாங்க. கான்ட்ரவர்சிகளை பொதுவாகவே போக வேணும்னு தான் என்னுடைய கருத்தும். இருக்கிறதே பேசலாம், இல்லாததை பேசணுன்ற அவசியம் இல்லை. விஜய் பற்றின கருத்துக்கள் நிறைய வருது, நம்ம அதை வந்து சரிங்கிறத நம்ம நேரில் சொல்லிட்டு ஃபேமிலியை பற்றி கண்டிப்பாக பேசுவார். கண்டிப்பாக பேசுவார், அது போதும். ஏன்னா எனக்கு தெரியும் விஜய் வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா குளோபல் பெர்சன், ரொம்ப அன்பான ஒருவர். நீங்கள் எவ்வளோ பழங்களுக்கு தெரியும். பட் அதனால சங்கீதம் மேலே உயிரே வச்சுருக்கார், பசங்க மேலே வச்சுருக்கார். ஸோ அந்த ஒரு சூழ்நிலையும் போயிட்டுருக்கு. இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாங்க கண்டிப்பாக. பசங்க ஜேசன் ரொம்ப யோசிப்பார் இல்லையா, சாதாரண ஆள் கிடையாது அவரும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடக்குது. பட் இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது மாதிரி அவருடைய குரல் ஓங்கி ஒலிக்கும் நான் நினைக்கிறேன். அதனால் என்ன தகவல் வருதுங்கிற நம்ம நெக்ஸ்ட் வீடியோ நேரலுக்கு சொல்ல நினைக்கிறேன். ஓகே, இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தீங்க, சஞ்சய் சம்மந்தப்பட்ட ஏதோ படத்தை பற்றி அவர் விசாரிச்சார் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லியிருந்தீங்க. அதை கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சொல்லலாம். கண்டிப்பாக. ஸோ இந்த தகவல் வந்து நிறைய பேருக்கு தெரியல, எனக்கே தெரியாது ஆக்சுவலாக இந்த மாதிரி இவ்வளோ நியூஸ் இருக்குது அப்படின்றது. ஆனால் இந்த நியூஸ் எல்லாம் ஏன் பேச மாட்டேன்றாங்கிறத நம்மளுக்கு புரியல. இல்லை, பேசின விஜயோடைய அந்த என்ன சொல்கிறதுன்னா அந்த பேரும் மூலம் மக்கள் மத்தியில் அதிகமாக போயிடும். இப்போ நம்ம புகழ்ந்து பேசலையே சார், எதுவுமே இருக்கிறத பேசியிருக்கேன். புகழ்ந்து பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு என்ன இருக்குது, விஜய் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா கண்டிப்பாக சொல்ல போகிறோம். அந்த நடிகை கூட்டு போட தவறுன்னு தான் சொல்லியிருக்கேன், இன்னமும் அதுதான் சொல்லி தவறு தான். பட் ஓகே, அதை வந்து நான் பார்த்துக்கிறேன்ட்டார் பர்சனலில். பட் அது ரொம்ப ஃபீல் பண்ணுறதா ஒரு தகவல் வருது எனக்கு, தேவையில்லாமல் அந்த விஷயத்தில் போயிட்டோமோன்னு சொல்லி. அதனால தான் அதான் சொன்னேன், ஒரு விஷயம் வந்து வேறு மாதிரி நடக்கும்போது தான் குடும்பத்து மேலே ஒரு பாசம் தனியாக வரும் எப்போவுமே. இப்போ விஜய்க்கு எல்லாம் சொல்ல போய் பார்க்கும்போது தான் தேவையில்லாமல் அந்த விழாவுக்கு போனது தப்பாக போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை மைண்ட் பண்ணி தான் சங்கீதம் மேலே இன்னும் கொஞ்சம் அஃபெக்ஷன் பசங்க மேலே விஜய் அவர்களுக்கு வந்திருக்கு. இது நிஜம். இது நீங்கள் எல்லா ஃபேமிலியிலுமே இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு அடி வாங்கும் போது தான் அதோடைய எஸ். இப்போ நம்ம வீடியோ பார்க்குற நேரில் கூட அவர்களுடைய குடும்பத்துக்குள்ள சில எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். இந்த பிரச்சனைலாம் பார்க்கும்போது கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி தோணும் அவர்களுக்கு. விஜயும் கிட்டத்தட்ட அந்த ஒரு ஃபீல்குள்ளே தான் இருக்கார். அது அப்படியே கண்டிப்பாக அந்த விஷயம் ஓரங்கட்டப்படும், விஜய் அவர்களே ஓரங்கட்டிடுவோம் தான் நினைக்கிறேன். பட் மீண்டும் அதில் ஃபேமிலிக்குள்ளே போய் ட்ராவல் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அடுத்தடுத்து வரும்போது நம்ம நேரில் கண்டிப்பாக சொல்லுவோம் சார். நிறைய நியூஸ் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க, இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மாதிரி விஷயத்தையும் நிறைய பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஏன்னா ஒரே மாதிரியான நியூஸ்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நியூஸாக தான் இருக்குது, எல்லாமே புதுசாக எந்த நியூஸுமே இல்லை அப்படின்ட்டு. இல்லை, இது கண்டிப்பாக நேர்களுக்கு புதுசாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களை நம்ம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுற நேர்கள் நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் என்ன இருக்குங்க. இது விஜய் பார்வைக்கும் கண்டிப்பாக போதும். குறிப்பாக சங்கீதா அவர்களும் பார்த்துட்டு இருக்கதா ஒரு தகவல் வருது. ஓகே, கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கமெண்ட் பண்ணட்டும். நன்றி சார். நன்றி சார்.